ஹாய் ஆல், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் சி ப்ரோக்ராமிங் கான்செப்டில். ஸோ ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ்னா என்னன்னா, நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ண உடனேவே முன்னாடி இன்க்ளூட் studio.hன்னு போடுவோம் இல்லையா. ஸோ அதுதான் ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ். ஸோ ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ் எதுக்காக இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, to intimate the compiler to load those library files before execution. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே லோட் பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக. ஸோ அதனாலதான் அந்த லோட் பண்ணாதான் சில ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அது ப்ரையரா அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கணும். ஸோ அதுக்காக தான் ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ் யூஸ் பண்றோம். ஸோ இதை பத்தி டீடைலான டிஸ்கஷன் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி டிஸ்கஷன். ஸோ இப்போ எப்போவுமே சி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்துட்டு நம்ம ஹேஷ் இன்க்ளூட் std.h ஆர் ஹேஷ் டிஃபைன் யூஸ் பண்ணுவோம். ஏன் அந்த ஹேஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆர் ஏன் இதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்றத இதில் வந்து அந்த லைன் வந்து நார்மல் சி கோட் மாதிரி இருக்காது. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்டிவ் ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் அப்படின்னு சொல்லணும். அது எப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கும் ப்ரீ ப்ராசஸர், அது வந்து ரன்ஸ் ஆகும். எப்படின்னா பிஃபோர் கம்பைலருக்கு கொண்டு அப்போ ரன் ஆகும்போது கோடோட டச் ஆகிப்போம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ப்ரீ கிளீனிங் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லைன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அந்த ஆல்ரெடி கம்ப்ளீட்டேஷன் பண்ணி இருக்கும், அதுக்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி இருக்கும். The hash tells the compiler it is the preprocessed directives. It is a kind of giving special notes to the compiler before the actual program is even compiled. You could say it is the director giving instructions to the actor before command stage. ஸோ இப்போ இதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் பிரேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் மெயின் டைரக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இப்போது ஹேஷ் இன்க்ளூட் எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளாக. ஸோ இப்போ ஹேஷ் இன்க்ளூட் std.ioh அப்படின்றத எடுக்கிறோம். இது வந்து நம்ம கம்பைலர் கொடுத்தோம்னா கம்பைலர் என்ன நினச்சிக்கோம் அப்படின்னா, ஓகே std.ioh அப்படின்றது ஒரு ஃபைல், அந்த ஃபைல் இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து அது வாங்கிக்கும். ஸோ அப்போ தான் அந்த கம்பைலர் வந்து இன்புட் வந்து ஒர்க் பண்ணும், இல்லை அப்படின்னா அது வந்து ஒர்க் பண்ணாது. So what happens if we do not include those preprocessed directives? Without including the file, the compiler would recognize printf and would throw an error in the function. Then the hashtag include is about importing functionality without have to rewrite it. So what are the types of preprocessor? We have lots and lots of preprocessor. Let's discuss about the types of preprocessor. So till now we saw about hash include preprocessor directive. Next we are going to discuss about hash define preprocessor directive. ஸோ ஹேஷ் டிஃபைன் ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு டிஃபைன் த கான்ஸ்டன்ட் ஆர் மேக்ரோஸ். ஸோ எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா என் ப்ரோக்ராமில் ஹேஷ் டிஃபைன் பை 3.1415 நான் கொடுக்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த ப்ரோக்ராமில் நான் எப்போ வேணாலும் பை அப்படின்ற வேர்ட் நான் யூஸ் பண்ணாலே ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவாக பையோட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிடும் அந்த கோடை கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஹேஷ் டிஃபைன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் into x அப்படிங்கும்போது அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம வந்து ப்ரீ ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து அது எப்படி எடுத்துக்கோங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 5 into 5 அந்த 5 into 5 ஆகிறதுக்கு ப்ரீ ப்ராசஸர். இது என்ன பண்ணணும்னா ரைட்டிங் ரிப்பிட்டேட்டிவ் கோடை நமக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ப்ரோக்ராம் கிளியராகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியாகவும் இருக்கும். But we must be careful with macros too. It just replace the text replacement. It do not follow same as a function. For example, hash define square of x into x. Now square of 1 plus 2 becomes 1 plus 2 into 1 plus 2, which is instead 5 instead of 9. So preprocessor directive does not include so not only include hash include and hash define alone, we have lots and lots of conditional compilation. So please explain me about conditional compilations. Okay, when we speak about compilation, it's a very interesting topic. இப்போ நம்ம ஒரு கோடை கம்பைல் பண்ணணும் அப்படின்னா அந்த கோடை கம்பைல் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் கண்டிஷன் நமக்கு வேணும். இப்போ printf of we are students of CSEA அப்படின்னு ஒரு கோட் நான் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து டிஃபைனில் வந்து ஒரு சர்டன் நேம் கொடுத்து அதை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்து கரெக்டாக நான் அந்த டிஃபைனில் கொடுத்துருக்கேன் நேமை வச்சு நான் ரன் பண்ணால் மட்டும்தான் CSEA ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து கண்டிஷன். Developers often uses hashtag if defined, if not defined, else and if for large products. ஹலோ கைஸ், இப்போ நம்ம if and if பற்றி பார்க்குறோம். இப்போ if and if பண்ணுறது வந்து ஒரு ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ். இப்போது அது என்னென்னா நம்ம ஒரு
எக்ஸாம்பிளோட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஹேஷ்டேக் இஃப் அண்ட் டிஃப், அடுத்துல வந்து ஹேஷ்டேக் டிஃபைன் பை 3.14, அடுத்து வந்து ஹேஷ்டேக் எண்ட் டிஃப். இப்போ வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேக்ரோ சிம்பிள் அது வந்து டிஃபைன்ட் ஆச்சு அப்படின்னா, டிஃபைன்ட் ஆகலைன்னா அடுத்த லைன் பார்ப்போம் ஹேஷ்டேக் டிஃபைன்ட் பை 3.14 அது எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை ஆல்ரெடி டிஃபைன் ஆயிருந்துச்சுன்னா அதுவே முன்னாடி இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகிடும். So preprocessor directives அப்படின்னா these are the instructions given to the compiler before compilation. So it is also used to organize the file, add external libraries and to define constants and macros. So this line is smarter, brainser and more effective programming, understanding them through theoretical writing, maintenance and programming great C code. Exactly, once we master this, we can start exploring more advanced topics like macros with various arguments and integrating header files in modular C programs. Preprocessor derivatives may seems like behind the scenes stuff, but it is the most important, and to learn, if we learn it, it's a worthwhile technique.